ஹாய் வெல்கம் டு எஸ்ஜே ஃபுட்டி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஆக்சுவலி நம்ம சேனலில் நிறைய கைண்ட் ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஈவன் அனிமேஷனில் வர ஒரு ரெசிபீஸை கூட விட்டு வைக்காமல் நம்ம போட்டிருக்கோம். பட் ரீசெண்ட் டைமில் நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு வியூவர்ஸ் எனக்கு நீங்கள் போட்டிருக்க அந்த லஞ்சோட ரெசிபீஸ் ஃபுல் வீடியோவாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ சப்போஸ் இது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பிரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே அரிசியை ஊற வைக்கிற மாதிரி இதுக்கும் எப்படி எடுத்திருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அரிசியில் நம்ம எப்படி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதாங்க, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய், பட்டை லவங்கம், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அதோடய பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ கல் உப்பு எடுத்துக்கோங்க, நார்மல் உப்பை விட. ஸோ கல் உப்பு எடுத்து கொஞ்சம் போட்டிங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதோடய சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சது தாங்க. ஸோ இதை நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதோடய வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதோடய சேர்த்து புதினாங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் சிம்பிளாக இருக்கணும் செய்கிறதுக்கு, அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா ஸோ மறக்காமல் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒர்க்கிங் உமன் அப்படி இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடு சேர்த்து நான் மீல் மேக்கரும் ஆட் பண்ணியிருக்கேன், பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதோட மச் டிஃப்ரென்ஸ்லாம் பிரிஞ்சில் வராது இதை ஸ்கிப் பண்ணுறதுனால. ஸோ அது மட்டும் இல்லைங்க, த்ரூ அவுட் த வீடியோ நான் வந்து கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கல் உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபுட்டுக்கான தனி டேஸ்ட்டை இது எடுத்து கொடுக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தனால நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஸோ இதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கொதித்து வர நேரம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி, ரொம்ப கிளற வேண்டாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ என்னோடய குக்கருக்கு ஒரு 2 விசில்ஸ் விடுறேன். ஸோ உங்கள் குக்கருக்கு எந்த அளவுக்கு அது வேகும்னு அந்த பதம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, பிரிஞ்சி இஸ் ரெடி. ஸோ பிரிஞ்சி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற சைட் டிஷ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க பார்த்துடலாம். இது ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். விசில் ஆல்ரெடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது இறங்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த கேப்பில் நம்ம செஞ்சிடலாம். நான் இதில் ஆல்ரெடி பிரிஞ்சிக்கு யூஸ் பண்ணி மீல் மேக்கர் வச்சு தான் நான் இதை எடுத்திருக்கேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம இதுக்கு அரைச்சதை கொஞ்சம் அப்படியே இருந்தது மிக்சியில், அதோடய சேர்த்து தான் இந்த மீல் மேக்கர் ப்ளஸ் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இல்லைனா வீட்டில் இருக்கிற 4 ப்ரெட் எடுத்து போட்டாலே முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோடய நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஸோ கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு, ஸோ காஞ்ச மிளகா தூள், மல்லித்தூள் இல்லை கொஞ்சம் சாட் மசாலா, மிளகாத்தூள் வந்துட்டு பாருங்க. அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பசஞ்சிட்டு ஸோ நல்லா உங்களுக்கு கையை எடுக்கிற மாதிரி லைக் மட்டன் கோலா உருண்டை பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் அழகாக நான்வெஜ்ஜோட டச் கொடுக்கும், ஏன்னா அந்த மீல் மேக்கரே அது அப்படி தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஸோ பக்காவான சைட் டிஷ் ரெடி. இதை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சா வேலை முடிஞ்சது. அவ்வளோதாங்க, பக்காவான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு வித் சைட் டிஷ்ஷோடு. ஸோ பிரெட் க்ரம்ஸ் இருக்கனால ரொம்ப டீப் ஃப்ரை கொடுத்துடாதீங்க, பிளாக் ஆகிடும். ஓரளவுக்கு வெந்தோடனே வெளியே எடுத்துருங்க. சொன்ன மாதிரி விசில் அடங்குற வரைக்கும் தாங்க இந்த சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க, லைட்டாக ரொம்ப கிளறாதீங்க, லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அரிசி உடையாமல் வெளியே வந்துடும். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஃபுல் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்கனாலோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் பார்க்குறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டேக் கேர், பாய்.